இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் குட்டி குட்டி தக்காளி நிறையா இருந்தது. அந்த செர்ரி டொமேட்டோஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது நிறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பறித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வெயிலில் நிறைய வேஸ்ட் ஆகுது. ஸோ எல்லாத்தையுமே பறித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வாக்கிங் போனோம். இந்த பிளேஸே ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த முருங்கை மரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய முருங்கைக்காய் சாப்பிட்ருப்போம். நம்ம ஊரில் நான் நிறையவே சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அந்தளவுக்கு ஒரு கேவலமான டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை சொல்லவே முடியாது. அது போட்டோன்னே சாம்பார் அவ்வளோ மோசமாயிருச்சு. அதுக்கப்புறமா புதுசாக ஒரு கருவேப்பிலை மரத்தை கண்டுபிடிச்சோம். அதுலேருந்து நிறைய கருவேப்பிலை வர வழியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி இனிமேல் இங்கேயே பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு தாத்தா வெள்ளரிக்காய் போட்டிருக்காங்களா, அந்த தாத்தா வந்து பறிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி தேவையானது மட்டும் ஒரு 5-6 மட்டும் எடுத்துக்கிட்டோம். நிறைய வேஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. நிறைய ஷேப் நல்லா இல்லாததெல்லாம் அப்படியே போட்டுகிட்டே போயிட்டாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோடனே நம்மளுக்கு தான் எப்போயுமே வாக்கிங் போயிட்டு வந்தால் பசிக்குமேன்னு சொல்லிட்டு வந்தால் கரும்பு இருந்துச்சு. அதை உடச்சி சூப்பராக சாப்பிட்டு விலாக முடிச்சாச்சு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.